வெல்கம் டு மகேஷ் சாஃப்ட்வேர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிசி பில்டு பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம ஓஎஸ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஓஎஸ் என்னென்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. விண்டோஸ் 11 வந்து இப்போ மோஸ்ட்லி லோயர் சிஸ்டம்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ காமனாக விண்டோஸ் 10 OS தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் 10 OS எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னா அந்த OS இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதோட சாஃப்ட்வேர் தேவை. அப்படி தானே? நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட் மைக்ரோசாஃப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பூட்டபிள் OSஸை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்குறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவ் போட்டுட்டு டெல் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அது வந்து பயோஸ்குள்ளே போவோம். பயோஸ்குள்ளே போய் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பூட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஓகே, பூட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவ் போட்டிருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனாக மாற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு பூட் டிவைஸாக மாற்றணும். ஓகே, மாற்றியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செக்யூர் பூட் எனேபிள் பண்ணணும். இதில் வந்து UEFI மெத்தடு அண்ட் செக்யூர் பூட் மெத்தட் வந்து இந்த லேட்டஸ்ட் அப்கமிங் மதர் போர்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகே, செக்யூரிட்டியில் போயிட்டு செக்யூர் பூட் மெனுக்குள்ளே போயிடணும். அதில் போய் எனேபிள். ஓல்டு மதர் போர்ட்ஸ்லாம் அதில் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் UEFI ஒன்லி அதுவும் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போது கீபோர்டில் சேவ் அண்ட் எஸ்ஸிட் கொடுக்கணும். F10 ப்ரெஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி அந்த பூட்டபிள் OSக்குள்ளே போகும். விண்டோஸ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் செட்டப்குள்ளே போகுது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறம் இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து ப்ராடக்ட் கீ கேட்கும். அது லேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து என்ன வெர்ஷன் கேட்கும். நம்ம ப்ரோ வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். விண்டோஸ் 10 ப்ரோ. இப்போ ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு கிளிக் நெக்ஸ்ட். இதில் வந்து கஸ்டம் இன்ஸ்டலேஷன் கொடுக்கணும். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப் கொஞ்சம் முக்கியமான இது ஆல்ரெடி OS இருக்குது. இது வந்து MBR ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம GPT அந்த மெத்தடில் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ட்ரைவ்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஃபார்மேட் அப்படியே கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா போதும். எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் கொடுக்கணும். கடைசியில் சிங்கிள் ட்ரைவாக மாறிடும். ஓகே, நம்ம இது ஒரே ட்ரைவில் OS போடுறான்னு பண்ணிக்கலாம். இல்லைன்னா OS போட்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டர் உள்ள செட்டிங்ஸில் போய் நம்ம ட்ரைவை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஒரே ட்ரைவில் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு பார்ட்டிஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தானே இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படின்னு வந்துடும். அதில் வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 98% ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட்டின்னு கேட்கும். ரீஸ்டார்ட் நான் கொடுக்கலாம். இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிரும். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒரு ப்ராசஸாக அதெல்லாம் காமிக்கும். ஸ்டார்டிங் சர்வீசஸ் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ கெட்டின் டிவைஸ் ரெடி அந்த மாதிரி வருது.
இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து ரீஜனை செலக்ட் பண்ணோம். நான் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன கீபோர்ட் லேஅவுட் கேட்கும். நான் வந்து இதுலேயுமே இந்தியா செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கனெக்ட் டு எ நெட்வொர்க்னு கேட்கும். இல்லை ஐ டோன்ட் ஹேவ் அன் இன்டர்நெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. லிமிட்டட் செட்டப் யூஸ் பண்ணி நான் இனிஷியலைஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து who is going to use this PC, அதாவது யூசர் நேம் க்ரியேட் பண்ணோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் அக்கௌண்ட்டு அதான் கொடுக்கணும். இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப்பில் வந்து ப்ரைவசி செட்டிங்ஸில் உண்டு. இது வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது முடிஞ்ச பிறகு கார்டானா, இது வந்து விண்டோஸோட அசிஸ்டண்ட். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டம் கொடுத்துடலாம். அது கொடுத்த பிறகு அவ்வளோதான். யூசர் அக்கௌண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அது முடிஞ்ச பிறகு டேரெக்டாக நம்மளுக்கு விண்டோஸ்குள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போது நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி விண்டோஸ்குள்ளே லாகின் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மகேஷ் சாஃப்ட்வேர்.